ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஊட்டி மஸ்ட் விசிட் பிளேஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இது என்னென்னா பெஞ்ச் மார்க் என்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான் போகிறோம். அங்கே வந்து டீ எப்படி நம்ம தயாரிக்கிறாங்க, அப்புறமா இந்த சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி லைவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா சாக்லேட் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்முறையோட அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அது செய்முறை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதோடைய செய்முறை எவ்வளவு சதவீதமான அந்த பொருள்லாம் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லோரும் மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த வழியாக நீங்கள் போகும்போது நெக்ஸ்ட்டு டீ எப்படி ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த டீயை உலர வைக்கிற அந்த டீ இலைங்களை பார்க்கலாம். முதல்ல அது எப்படி உலர வைக்கிறாங்க, எப்படி பிக் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எடுத்து வாசனையை கூட பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் போகும்போது டீயோட வாசனை உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ லவர்ஸ் மஸ்ட் கோ அண்ட் விசிட். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரி ஆஃப் டீயை கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனால் படிச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த மிஷின்லாம் காட்டுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க காட்டுறாங்க. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த இலைகளை எடுத்து அந்த மிஷினில் போடுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். அதே போல் நானும் ஒரு கை அளவு என்னுடைய பங்காக எடுத்து போட்டேன். இந்த இடத்துல போடுற இந்த இலைகள்லாம் என்ன பண்ணால் அந்த மிஷினுக்கு கொண்டு போகும். நல்ல கொஞ்ச நேரத்தில் அந்த மிஷின் எப்படி போகுது, செயல்படுது என்று சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்படியே இந்த எண்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைசியாக அவங்களே தயாரித்து அவங்களே ரெடி பண்ணி நம்மளுக்கு டீ சுவைக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீ அனுபவம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இடம் தான் இந்த டீ செய்கிறதான அந்த டீ இலைகளை செய்கிறதான அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது, எப்படி அவங்க அதை அணுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவமாக காணப்படும். அதே இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு டீயை வச்சு அவங்க ரெக்கார்டிங்கை வச்சு அவங்க டீயோட பலன்களை கொடுத்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அது கடைசியாக அந்த டீயை அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம பிடிச்சி நம்ம அந்த டீயை டேஸ்ட் பண்ணலாம். இதுவாகவே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த டீயை குடிச்சிங்கன்னா ஒரு ரொம்ப ஃபீல் டிஃப்ரெண்ட் டீயாக தான் உங்களுக்கு காணப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற டீயை விட இது வேறு வித்தியாசமாக இருக்கும்.